இன்னைக்கு என்ன செஞ்சு போறீங்க சார்? இன்னைக்கு நான் சொல்ல போகிற எல்லாமே டாக்டர் ஜோக்ஸு. நிகழ்ச்சி வரேன் சார். அசத்துங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். வந்து டாக்டர் தொண்டை அடிக்கடி விற்குது, என்ன பண்ணலான்னு கேட்டார். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், அவசரப்பட்டு விற்க வேணாம், ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னாரு. 3 நாளாக மூக்கடப்பு, ஜலதோஷம், என்ன டாக்டர் பண்ணலான்னு ஒரு பேஷண்ட் கேட்டார். அதுக்கு டாக்டர் சொன்னார், அவர் பேச்சாளர் இருந்திருப்பார் போல, சிந்தி செயல்படு, அவ்வளோதான். இன்னொரு பேஷண்ட்டை டாக்டர் நல்லா செக் பண்ணார். பண்ணிவிட்டு சொன்னார், உன் வியாதி ரொம்ப முத்தி போச்சு, இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணலாம் இன்னும் 7 மாதம் செத்து போயிடும் அப்படின்னாரு. அவன் அதனால் டாக்டர் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா. டாக்டர் கோவம் வந்துருச்சு. ஏயா ஆப்ரேஷன் பண்ணலாம் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறேன், நீ என்னன்னா அதனால என்ன அசால்ட்டாக சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், உங்கள்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் பிழைக்க போகிறேன் டாக்டர் அப்படின்னா. ஒரு பேஷண்ட்டு டாக்டர் செக் பண்ணி சொன்னார், உங்கள் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, உங்கள் வியாதி என்னென்னு குழப்பமாக இருக்குது, இதுக்கு காரணம் குடிப்பழக்கமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், பரவாயில்ல டாக்டர், உங்கள் போக தெரிஞ்ச பாரு, நான் வரேன் அப்படின்னா. ஆஸ்பத்திரி வாசல்னு பேசிக்கிட்டு நாங்கள் 2 பேர். ஒருத்தன் சொன்னான், கொஞ்ச நாள் உடம்பு என் சத்து குறைஞ்சி போன்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தேன், அப்புறம் என்னாச்சு நான் வளர்றான், இப்போ என் சொத்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா. டாக்டர் நர்ஸை கூப்பிட்டாரு. நர்ஸ், அந்த 15ஆம் நம்பர் பேஷண்டோட நிலமை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், அடுத்து 2 வேளை மருந்தாக தான் அவர் பையில காசு இருக்குது, அதுக்கு மேலே பைசா தராது. நர்ஸ் வந்துச்சு, டாக்டர் அந்த 16ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு 2 மயக்க ஊசி போட்டோம், இன்னும் மயக்கமே வரல டாக்டர் அப்படின்னுச்சு. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அந்த ஊசியோட விலை என்ன சொல்லு, உடனே மயங்கி வந்துடும். இன்னொரு பேஷண்ட் தான் டாக்டர்கிட்ட, டாக்டர் போன மாதம் எனக்கு வந்த ஒத்துவலி குணமாதுக்கு நீங்கள் தான் டாக்டர் காரணம்னா. அவர் அப்படியே யோசிச்சார், போன மாதம் நான் தான் ஊரில் இல்லையப்பா அப்படின்னாரு. வாசம் தாங்க டாக்டர், போன மாதம் எனக்கு ஒத்துவலி வந்துச்சா, அந்நேரம் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் 2 ஊசி போட்டேன், அவர் மாத்திரை கொடுத்தாரு, கேட்கல. அதுக்கு மறுநாள் இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் 2 ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாரு, கேட்கல. இன்னொரு டாக்டர் போனேன், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட, அவரும் ஊசி போட்டார், கேட்கல. அப்புறம் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் ஊரில் இல்லை வெளியூருக்கு போயிட்டாருனாங்க, பேசாம வீட்டில் படுத்துட்டேன், ஒத்துவலி குணமாயிருச்சு. இப்போ சொல்லுங்கள், இங்கே தானே காரணம் ஒத்துவலி குணமானதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது சந்திரசேகர் சார். இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுடைய கட்ட 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 கட்டன்னு என்ன டைமிங்கில் எத்தனை ஜோக்ஸு, ரொம்ப அற்புதம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.